இப்படி யஜ்ஞம். தமசா நதி தீரம், கங்கைக்கு முன்னாடி தமசை தாண்டிதான் கங்கைக்கு போகணும். அது மகா பாவனமான தமோபகந்திரியும் தமசாம் மகாஹியான்னா காளிதாசன். பாபம் இருந்தா தமசா நதியில ஸ்நானம் பண்ணா போடுமா? அந்த நதிக்கரையில யாகம் நடக்குது. இப்படி பெரியவாள்லாம் வந்திருக்காள். உத்காதான்னு சொல்லி நல்ல சாமவேதத்துல மகா நிபுணர். அவர் கோபிலர்னு பேரு. அவரை உத்காதாவா வர்ணம் பண்ணினாள். கானம் இப்ப முன்னாலே சாமவேதம் அப்படி கானம் பண்ற போது ரசந்தர சாமாவை கானம் பண்ணார். ரசந்தர சாமாவே அப்படி கானம் பண்ணினார். மேல் ஸ்வரத்துல கானம் பண்ற போது கொஞ்சம் நடுப்புற மூச்சு அடக்க முடியாம நடுப்புற கொஞ்சம் சுவாசத்தை விட்டுட்டா. அதனால ஸ்வரபங்கம் வந்துடுது. இந்த யாகத்தை நடத்துற புள்ள வேண்டும் யாகம் பண்றானே தேவதத்தான் பரம கோபம் வந்துடுது அவனுக்கு. ஹே மூர்க்கான்னு அந்த ரிஷியை கூப்பிட்டு ஹே முட்டாள்னு சொல்லிவிட்டான். கோபத்திலே தேவதத்து கோபாஷு பெரிய மகர்ஷியா இருந்து இவ்வளவு முட்டாளா போச்சே. ஸ்வரபங்கமாவில தவறு வரலாம். நிச்சயகர்மாங்கிறது பகவத் திருப்தியர்த்தமா பண்றது. ஒன்னையும் விரும்பாமல் எதையாவது ஒன்ன விரும்பி பண்ணினா அதுல ஒரு குறைச்சல் கூட வரப்படாது. சம்பந்தி விருந்து மாதிரி காமிய கர்மா. நித்திய கர்மா அதிதிக்கு சாப்பாடு போடுறா போல. 4 நாள் ஆட்டு சாப்பிட்டுன்னு ஒரு அதிதி வந்து காட்டா ஏதோ மோரும் சாதமும் இருக்கு சாப்பிடுனா சாப்பிட்டு போடுவான். சம்பந்தி ராத்திரி 10 மணிக்கு வந்தவருக்கு மோரும் சாதமும் இருக்குன்னா சாப்பிடுவா. அவருக்கு பாயசம் வடை தட்டி 12 மணிக்காவது போட்டுத்தான் ஆகணும். அது மாதிரி காமிய கர்மாங்கிறது சம்பந்திக்கு விருந்து பண்றா போலே. நித்திய கர்மாங்கிறது ஆர்வம் அதிதி வாசல்ல பசின்னு காட்டா அவருக்கு போடுறா போலே. அதனால இது காமிய கர்மா, நான் புள்ள பிறக்கணும்னு பண்ற கர்மா. இதுல வந்து வைக்கல்யம் வரலாமா? இப்படி முட்டாளா பண்ணிவிட்டீரேன்னு ஹே முட்டாள்னு கூப்பிட்டு சொல்லிவிட்டான். ஒரு மகர்ஷி அப்படி சொன்னோன்னு அவருக்கு பரம கோபம் வந்துட்டு அவர் என்ன பண்ணா, உனக்கு பிறக்க போற புள்ள முட்டாளாத்தான் பிறக்க போறான். சர்வ பிராணி சரீரே எல்லாருடைய உள்ளே இருக்கிற மூச்சு காத்து சுவாதீனமா அடக்க முடியுமா? அது வந்து நினைச்சபடி அதை விட முடியுமா? அது இயற்கையாக தவறுதல் நேரக்கூடியதுதான். அதுக்காக இப்படி சபிச்சே அதனால உனக்கு பரம முட்டாளாய் ஒரு அக்ஷரம் கூட தெரியாதவனாய் அப்படி ஒரு புள்ள பறக்க போறான். என்கிட்ட குத்தம் இல்லாத போது என்னை இது மாதிரி நீ தூஷிச்சதுனால இப்படி ஆயிடுவான்னு சொன்னாரா அந்த கோபிலன் தேவதத்தனை பார்த்து. உடனே பார்த்தான் தேவதத்தனுக்கு வருத்தமா போயிடுச்சு. பெரியவாள் அப்படி வாக்குனால சபிச்சதே. மகர்ஷி எல்லாம் கோபத்தை ஜெயிச்சவாளாச்சே. நான் ஏதோ தெரியாதனமா கோபிச்சு விட்டேனே. ஆனா அதுக்காக நீங்க இப்படி கோபிச்சுக்கலாமா? அதோட கூட மகான்களை போய் அண்டிவிட்டா அவ துக்கத்தை போக்குறவாளாச்சே. எனக்கு பெரிய துக்கத்தை விலைக்கு வாங்கி கொடுத்துட்டேனே. சொற்பமான ஒரு குத்தம், சின்னதான குத்தம் நான் பண்ணதுக்கு பெரிய தண்டனை பண்ணி விட்டீரே. இல்லாமல் இருக்கிறத தேவலையாச்சே. முட்டாளான புள்ளையை பெறுவதற்காட்டிலும் புள்ளை இல்லாமல் இருப்பதே தேவலே. நான் குழந்தை இல்லைங்கிற குறையில வந்து உங்களை யாகம் பண்ணி வைக்கணும். நேனே இல்லைன்னு தவிச்சவனே என்னை இன்னும் தவிக்க முடியா பண்ணி விட்டீரே. புத்ரோ மூர்க்கபுத்திரத்வம் வரம் வேத விதோ விது. வேதவித்துக்கள் என்ன சொல்றாள் தெரியுமா? முட்டாளான பிள்ளையை பெறுவதை காட்டிலும் பிள்ளை இல்லாமல் இருப்பது நலம்னு சொல்றாளே. மூர்க்கபுத்திரத்வம் வரம் வேத விதோ விது.
போலத்த மகான்களுடைய தபசக்தி ஆறாவது ஒரு சாதுக்கு இருக்கிற கஷ்டத்தை போக்குறதுக்கு அல்லவா உபயோகப்படணும். அசத்துக்களுடைய ஒரு திரவியம்னா துஷ்டனுடைய ஒரு கஷ்டத்தை போக்குறதுக்கு உபயோகப்படும். என் குறையை நீக்கிறதுக்கு உங்க தபசு உபயோகப்பட வேண்டாமா? இப்படி இந்த சம்சாரத்துல முட்டாளான பிள்ளைய பேச்சுட்டா அதுக்கு மேல துக்கம் இல்லையே. உலகத்துல 1000 துக்கத்தை சகிச்சு விடலாம். சஹஸ்ர துக்கானி சஹந்தி லோகே 4 துக்கானி அப்படி துஸ்ஸஹானி. 4 துக்கம் சகிக்க முடியாத துக்கமா 1000 துக்கத்தை சகிச்சு விடலாம். என்ன பயிர் பண்ணி நஷ்டம் வந்துட்டா தாங்காத துக்கம். வயல்ல பயிர் பண்ணியே வரவாண்டாம். தோட்டத்துல 10 வெண்டைச்செடி 2 கத்திரி செடி ஒரு புடஞ்செடி போட்டு அது அப்படியே பிஞ்சு விட்டுருக்கிற போது ஒரு மாடு ஆடு வந்து மேய்ஞ்சி திருட்டு போயிடுச்சுன்னா என்ன பாடுபடும் தெரியுமோ. இவன் நினைச்சிருப்பான் நாளைக்கு கத்திரிக்காய் சாம்பார் பண்ணணும்னு நினைச்சிருப்பான். முதல் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் கடிச்சிட்டு போயிடும் ஒரு மாடு. என்ன பண்ணிவிடுவோம் தெரியுமோ மாட்டேன். எதை ஒண்ணும்போது பண்ணிவிடுவான். கிருஷிரு வினஷ்டா கிரகிணீச்ச துஷ்டா. பயிர் பண்ணி நஷ்டம் வர்றது. பத்னி துஷ்டையா இருக்கிறது. சொன்னதுக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்கிறது. புத்திரோ பிரவித்வானு உள்ள முட்டாளா இருக்கிறது. வயத்து வலி. இந்த 4 அசக்கியமான துக்கம் என்றார். 4 துக்கானி துஸ்ஸஹானி கிருஷிரு வினஷ்டா கிரகிணீச்ச துஷ்டா புத்திரோ பிரவித்வான் உதரேச்ச பாகா. இதெல்லாம் ரொம்ப அசக்கியமான கஷ்டம். இது அது தாங்க முடியாது. சம்சாரே மூர்க்க புத்திரத்வம் மரணாதி கிரஹிதம் கிருபான் குரு மகாபாகே சாபத்யானுக்ரஹம் பிரதி. கருணை பண்ணணும். சாபத்திலிருந்து அனுகிரகம் பண்ணணும். கால போய் பிடிச்சாள். ஏன்னா நீங்கள்லாம் மகான்கள். தப்பு பண்ணவாட காப்பாற்றுறதுக்குள்ள தபசு உங்களிடத்துல இருக்குது. விழுந்தான் தேவதத்தன் கோபிதர் மகர்ஷியினுடைய காலில். உடனே கருணை வந்துருத்த வாழ்க்கை. க்ஷணகோபா மகாந்தோவின்னாள். ஆமா பாபிஷ்டா கல்பகோபனாக. சிலவன் ஞான மாதிரி மறக்க மாட்டான். அப்படி கோபம் வந்தா போயிடும். முத்தமாளுக்கு ஆமா படபடம்பாள். அப்படி கோடை இடி மாதிரி உடனே நின்று போயிடும். உடனே அனுகிரகம் பண்ணிக்குவாள். அதான் உத்தமாளுடைய கோபம். அவன் சிலவன் மனசுல அப்படியே வச்சிருந்து யானை மாதிரி 12 வருஷம் யானை மறக்காது தப்பு பண்ணவனே. அப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவன் தான் மறுபடியும் யானையா பிறக்கிறான். வந்து மண்ணாடுறது தெருவுல வீதியில. அப்படி ஆயிடும். க்ஷணகோபான்னா மகான்கள் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டாள். உடனே கோபிலர் பார்த்தா முட்டாளான பிள்ளையாக ஆகி மகா வித்வான ஆயிட போறான். நாளா சந்தோஷப்பட்டுட்டார். இந்த தேவதத்தன் இந்த யாகம் பூர்த்தியாச்சு. ரித்துக்களுக்கெல்லாம் தட்சிணை எல்லாம் கொடுத்து அவாவால அனுப்பிச்சுட்டாள். அப்படியே நல்ல காலத்துல குழந்தை பிறந்தான். ஊத்தன்னு பேர் வச்சான். பரம முத்தாளா நாளுக்கு நாள் அவனுடைய பௌத்தியம் வளர்ந்துட்டு வருது. அவன் உடம்பு வளர்றதோட கூட ரொம்ப அசட்டுக்குள்ளே பேச தெரியல. ஊமே வைத்தியம் ஏதாவது தப்பான காரியம் பண்றது. இது மாதிரி கொஞ்ச நாள் ஊக்க குழந்தைய வைக்க ஆரம்பிச்சுட்டாள். வயசாக வயசாக நல்ல யௌவனம் வந்துடுது. தாயார் தோப்பனாரே இப்படி ஒரு பிள்ளை எங்களுக்கு இறந்துக்கு பிறந்தேன். நீங்க யாரும் கண்காணாம தொலையேன்னு கோபிச்சுண்டு வீட்டுல தந்தாலும் இங்கேயாவது நீ தொலைஞ்சா தேவலே உன்னை பார்க்காம இருந்தா தேவலேன்னு அப்படி சொன்னாள். உடனே வைராக்கியம் வந்துடுத்து. மாதா பிதாவே இப்படி சொல்லி ஊர்ல இருக்கிறவாள்னு சொன்ன உடனே இந்த ஊர்ல இருக்கப்படாது. கங்கா தீரம் போயிடணும்னு பிரதானம் கங்காதீரே சுதேஷாலே நிஜமஞ்சபரம் கிருத்வா நாசத்யம் பிரப்ரவீம்யம். கங்கக்கரையில ஒரு குடிசை போட்டு ஒரே ஒரு சங்கல்பம் பண்ணினானா நமக்கு மந்திரம் தெரியாது, தந்திரம் தெரியாது, பூஜை தெரியாது, பிராணாயாமம் தெரியாது, பொய் சொல்றது இல்லைன்னு ஒரு தீர்மானம் பண்ணினானா. இப்ப நாசத்தியம் பிரபிரவீன்யம். உயிர் போனா கூட பொய் சொல்றது இல்லை. அப்படி ஒரு விரதம் வச்சுட்டானாம். நாசத்தியம் பிரபிரவீன்யம் நவேதாத்யயம்
ईशिते जानादिन जपं तथा ध्यानं न देवतानाञ्च न दैवाराधनं तथा ஜபமோ தபமோ ஒரு தேவதார்ச்சனமோ ஒரு நமஸ்காரம் ஒன்றும் தெரியாது. सत्यं ब्रूते சத்தியம் ब्रूते स्थितस्तत्र नालतं वदते पुनः உன்னை கைய பிடிச்சுட்டானா